அந்திம காலத்துல பகவான் ஸ்கந்தபுரிக்கு அழிச்சுன்னு போவான்னு அந்த சரித்திரம் சொல்லி அங்கேருந்து வர வழியில விஷாலான்னு ஒரு நகரம், பழமையான நகரம். அங்க ஒரு ஆசிரமம் இருந்த அடையாளத்தோட இருக்க. இது என்ன ஆசிரமம்னு கேட்டார். இது கௌதமருடைய ஆசிரமம். இப்ப இல்லையா கௌதமர்னா இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது பரியந்தம் விஸ்வாமித்திரர் ஃபர்ஸ்ட், அப்புறம் ராமர், அப்புறம் லட்சுமணர், இப்படிதான் வருவான் நடந்து வரத்தே. சில இடங்கள்ல லட்சுமணனை குழந்தையா கடுமையா இருக்கிற இடத்துல லட்சுமணன் நடுப்புல விட்டுட்டு ராமர் பின்னாடி வருவார் பாதுகாப்புக்காக. சில இடத்துல ரெண்டு பேரையும் முன்னாடி நடக்க சொல்லி விஸ்வாமித்திரர் வருவார். விஸ்வாமித்திரர் மேக்சிமம் அப்படி வந்தது கிடையாது. விஸ்வாமித்திரர் தான் முன்னாடி வருவார். இந்த இடத்துல விஸ்வாமித்திரர் லட்சுமணன் நின்றுட்டு ராமரை மட்டும் பார்த்து நீ முன்னாடி நடந்து போனா, இந்த ஆசிரமத்துக்குள்ள முதல்ல நீ கால வை அப்படின்னா. ஏன் தாத்தான்னா, ஒரு காரணமா தான் சொல்றேன், நீ கால வை அப்படின்னா. ராமர் அப்படி எடுத்து காலை வச்சா, காலை வச்சு இப்படி தூக்குறார். காலை வச்சாருன்னு கூட சொல்ல முடியாது, காலை வச்சு தூக்குறார். அந்த ஒரு காத்தடிச்சு காலில் உள்ள புழுதி பறந்து முன்னாடி போச்சு. முன்னாடி போய் பட்ட உடனே அந்த இடத்துல ஒரு பெண் தோன்றினார். திடீர்னு முன்னாடி ஒரு பெண் தோன்றின உடனே 12 வயசு குழந்தையா இருக்கிற குழந்தையா இருந்தா என்ன பண்ணுவா? தாத்தா தாத்தா இது பாரு ஆச்சரியமா இருக்கு, ஒரு குழந்தை வருது, அப்படி ஒரு பெண்ணு வர அப்படின்னு தானே சொல்லுவாரு. அது மாதிரி ராமரை சொன்ன உடனே இப்படி ஏற இறங்க பார்த்தார். ஆச்சரியம்னு நீ சொல்றியா? இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணமன்றி மற்றும் ஒரு துயர் வண்ணம் உருவதுண்டோ? மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலேவும் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். நீ சொல்லலாமா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன்னோட பாதம் பற்று இவள் ஆயிருக்கான். என்ன தாத்தா சொல்றேன்? இவள் அகல்யேன்னு பேரு. கௌதமருங்கிற இவருடைய கணவருடைய சாபத்தினால அப்படி ஆயிட்டா. உன் கால் பட்டத்தினால அவள் இந்த சாப விமோசனத்தை அடைஞ்சாள் அப்படின்னு உடனே ராமர் அப்படி திரும்பி அகல்ய பார்க்கிறார். அகல்ய பகவானை பார்த்து சொல்றாள், மைனாரி அப்பாவன பிரபு ஜகு பாவன ராவண ரிபுஜன சுகதாயி முனிஷாபுஹீன் கா அதிபலஹீன் கா பரம அனுகிரகமே மானா. துளசிதாசருடைய ராமாயணம். நான் ரொம்ப பாபி, என் பர்த்தா என்ன சபிச்சா, நான் பாவம் பண்ணிட்டேன்னு தான் இத்தனை நாள் நினைச்சிருந்தேன். எங்க அப்பா என் கணவர் என்ன சபிச்சாருன்னு தான் நினைச்சிருந்தேன். என் கணவர் என்ன சபிக்கல ராமா, பரம அனுகிரகமேமானா. எனக்கு பரமானுகிரகம் பண்ணினாருங்கிறத இப்பதான் நான் உணர்றேன். ஏன் அப்படின்னா, 1000 வருஷம் அதிர்ச்சியா கண்ணுக்கு தெரியாம இருந்தா ராமாயணத்துல இருக்கு. ஆனா எல்லாரும் சொல்லும் போது அவ கல்லா இருந்தான்னு தான் சொல்றான். எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். 1000 வருஷம் இந்த இடத்துல இரு, ராமருடைய கால் பட்ட உடனே உன்னுடைய சாப விமோசனம் ஆகும்னா கவனிச்சு கேட்கணும். 1000 வருஷம் இல்ல 10,000 வருஷம் இருந்தாலும் ஒரு கால் 5 வருஷத்திலேயே சாப விமோசனம் ஆனாலும் இதுல கிடைக்காத விஷயம் என்னன்னா ராமபாத ஸ்பரிசம். 1000 வருஷம் தபஸ் பண்ணினதுக்காக பகவான் நம்ம மேல காலை வச்சுடுவாரா? நாம நினைச்சதுக்காக வச்சுடுவாரா? அப்ப என்னை பார்த்து என் கணவர் சபிக்கல, அனுகிரகம் தான் பண்ணியிருக்கார். என் மேல ராமர் பாதம் படணும்னு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்ல கௌதமரும் வந்துட அவர் பக்கத்துல அவரும் யோக சக்தியினால தோன்றார். எந்த அகல்ய தோஷமானவள் வேண்டாம்னு சொல்லிட்டு போனாரோ அந்த அகல்ய பக்கத்துல தோன்றின உடனே ராமர் இப்படி அவர் ஆச்சரியமா பார்த்தார். யாருங்கிற மாதிரி, நான் அகல்ய ஆத்துக்காரர், இவள் இந்த அகல்யோட ஆத்துக்காரங்க அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறார். ஏன்னா அந்த மாதிரி பாக்கியம் அது. பகவான் பூஜை பண்ணிட்டு எல்லாம் நின்று பேச வேண்டிய இடம், எனக்கு டைம் இல்லை. ஏகப்பட்ட பேர் பேசியிருக்கா இந்த இடத்த. அகல்யாசா விமோசனத்தை பத்தி பேசாதவாளே கிடையாது. ஏன்னா ராமாயண அஜாமில சரித்திரம் எப்படி பாகவதத்துல ஹார்ட் பாயிண்டோ அது மாதிரி ராமாயணத்துல அகல்யா சாப விமோசனம் தான் பிரதான இடம். பதித பாவனன்னு நீங்க சொல்றமே, இந்த ஒரு வார்த்தைக்கு இந்த சரித்திரம் தான் மூலம். வேற எந்த தெய்வத்துக்கும் அந்த வார்த்தை கிடையாது. பதித பாவன சீதாராம் அப்படின்னு சொல்ற பத்தியில வேற எந்த பகவானோட நாமாவையாவது பதித பாவனன்னு சொல்றோமா? நம்ம பதிதன்னா என்ன அர்த்தம்னா கீழே விழுந்தவன் அர்த்தம்.
சாஸ்திரங்கள்ல இருந்து நழுவி வீழ்ந்தவன், பிரட்டன் பதிதன்னா அவனுக்கு பரிகாரமே கிடையாது. நான் இப்படி இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்றதே அதை நான் மீறி நடந்தேன்னா எனக்கு பரிகாரம் கிடையாது. அப்படி உள்ளவர்களையும் கரையேற்றக்கூடியதான ஒரு தெய்வம் ராமன் அப்படிங்கிறத காண்பிச்சா. கிளம்பி மிதிலைக்கு போனா மிதிலைக்கு முன்னாடி அவுட்டர்லயே பெருசா ஒரு யாகசாலை வச்சிருக்கான் ஜனகன். அந்த யாகசாலைக்குள்ள போனார். விஸ்வாமித்திரர் வந்தார்னு உடனே அவரை பூஜை பண்ணி அர்க்கியம் பாக்கியம் ஆச்சமணியங்கள்லாம் பண்ணி விஸ்வாமித்திரரோட கூட இருக்கிற அந்த குழந்தைகள் 2 பேரையும் பார்த்தான். இவா 2 பேரும் யாருன்னு கேட்டான். இவோ குமாரோ பத்ரந்தே தேவதுல்ய பர. விஸ்வாமித்திரர் வாயை திறக்கல. அதுக்குள்ள அவன் கேட்கிறான், இதெல்லாம் எங்க தாத்தா சொல்லிட்டே ஒரு ராமாயணமே நம்ம கதைன்னு. நம்ம கதையோடு ராமாயணத்தை கம்பேர் பண்ணி பார்த்தாதான் ராமாயணம் நம்ம கதைங்கிறது தெரியும். என்ன நம்ம கதைன்னா, கல்யாண வயசுல ஒரு புள்ளையோ பொண்ணையோ வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு ஊர்ல பாக்குற புள்ள பொண்ணெல்லாம் நம்ம அதுக்கு செட் ஆகும்னு தோணும். எந்த பொண்ணை பார்த்தாலும் எந்த பிள்ளைய பார்த்தாலும் இதை கல்யாணம் பண்ணலாமா இதை கல்யாணம் பண்ணலாமான்னு நமக்கு தோன்றது இல்லை. அது மாதிரி ஜனகன் தவிச்சுன்னு இருக்கான் பொண்ணை வச்சுட்டு. அதனால இந்த பிள்ளைய பார்த்த உடனே இது யார் அப்படின்னா அவன் எண்ணத்துல கேட்கிறாங்கிறத புரிஞ்சுட்டான் விஸ்வாமித்திரர். இப்ப இவரை பத்தி சொல்லணும். என்ன சொல்லணும்? இவர்கள் அயோத்தியாதிபதிகள். என்ன சொன்னார் விஸ்வாமித்திரர்னு சொல்லுகிறார். அயோத்தியாதிபதிகள், தசரத குமாரர்கள், ராஜபுத்திரர்கள், என் யாகத்தை ரட்சிச்சார்கள், ராட்சசர்களை சம்ஹாரம் பண்ணினார்கள், அகல்லையும் கௌதமனையும் சேர்த்து வச்சா, இப்ப உன்னோட தனுஷ பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கார் அப்படின்னு சொன்ன விஸ்வாமித்திரர் இத்தனை கதை சொன்னவர் தாடகாவதத்தை சொல்லவே இல்லை. தாடகைய ராமர் வதம் பண்ணினாருங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ராமரோட வாழ்க்கையில அரங்கேற்றம்ங்கிறது. தாடகாவதம் தான் முதல்ல கையில வில்லு எடுத்துட்டு அரங்கேற்றம் பண்ணியது தாடகாவதம். நான் எத்தனை 1000 கதை சொன்னாலும் நான் எங்க அரங்கேற்றம் பண்ணினேங்கிறத நான் மறக்கலாமோ? அது மாதிரி ராமருக்கு ஆரம்பம் அதுதானே, அதுதானே சொல்லணும். அதை சொல்லல. ஏன் சொல்லலன்னா அதுதான் சமயம் அறிஞ்சு பேசுறது. இங்க வந்திருக்கிறது பொண்ணு பாக்குறதுக்கு, கல்யாணத்துக்கு. அந்த இடத்துல இப்பதான் ஒரு பொண்ணை கொண்டுட்டு வந்திருக்காருன்னு சொன்னா கொடுப்பனா பொண்ணு எங்க எங்க இருக்கோம், என்ன பேசுறோம், என்ன பேசணும், அந்த நிதானம் வேண்டாம? ஒண்ணுமே சொல்லாம இருக்கிற தேவை 1000 கொஸ்டின் பண்றா. ஹைட்ல ஒர்க் பண்றேன்னா நீ என்ன சீட்ல உட்காந்துருக்கியா, பெஞ்சில் உட்காந்துருக்கியா, ஓரத்துல உட்காந்துருக்கியா, நிமிந்து உட்காந்துருக்கியா, இத்தனை கேள்வி கேட்கிறா. அதை கிராஸ் செக்கிங் வேற பண்ணிக்கிறா. அதெல்லாம் நியாயம்தான். அவா கவலை நியாயம்தான். இதுல ஏதாவது பொண்ணை கொண்டாருன்னா கொடுப்பனா? மூத்த மாட்டு பொண்ணை சரியா நடத்தாத குடும்பத்திலேயே அடுத்த பிள்ளைகளை கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது. அந்தாமா அந்தாத்துல போய் பொண்ணை கொடுப்பாளா யாராவதுங்கிற? அப்படி இருக்கிறத ஜாக்கிரதையா பேசினார். யாகத்தை முடிச்சுன்னு வந்தா. சபைக்கு வந்த உடனே, அரண்மனைக்கு வந்த உடனே, நீ சிவதனுஷ காமின்னா அவன் சொன்னா, அந்த சிவதனுஷை நான் எப்படி வச்சிருக்கேன்னா ஒரு பணயமா வச்சிருக்கேன். இந்த சிவதனுஷ எடுத்து யார் கயத்தை கற்றார்களோ அவர்களுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. இதுக்கு 2 காரணம். ஒரு காரணம் என்னன்னா, க்ஷத்ரியர்கள் கவனிச்சுக்கன்னு வாங்குவோம். எல்லாம் போட்டு அவியல் பண்ணிக்க கூடாது. கல்யாணம் வெவ்வேறு வகை, சம்பிரதாயங்கள் வெவ்வேறு. எந்த கல்யாணத்தை எடுத்தாலும் 5 விஷயம் முக்கியம். வாக்தானஞ்ச பிரதானஞ்ச வரணம் பாணிபீடனம். பொண்ணு கேட்கறது, பொண்ணு கொடுக்கறது, கன்னிகாதானம் பண்றது, பாணி கிரகணம் பண்றது, சப்தபதி நடக்கிறது. ஆல் ஓவர் இந்தியா காமன். அது இது தமிழ், தெலுங்கு, கன்னடம் இந்த வித்தியாசங்கள்லாம் வரவே வராது. பிராமணா, கத்திரியா, வைசியா, சூத்ரா இந்த கணக்கெல்லாம் கிடையாது. 5 எல்லாருக்கும் இந்த 5 காரியம் உண்டு. இது சாஸ்திரம். பொண்ணு கேட்கணும், பொண்ணை கொடுக்கணும், நீர் வார்த்து கொடுக்கணும், பாணி கிரகணம் பண்ணணும், சப்தபதினு 7 அடி எடுத்து வச்சு அக்னிய வலம் வரணும். இப்ப இதுல ஸ்ரீமங்கல்யம் சொல்லலையே. ஸ்ரீமங்கல்யம் சம்பிரதாயம். சம்பிரதாயம்னு ஒண்ணே அதுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்ப சமீபத்துல பேட்டி கொடுத்தவர் ஏற்கனவே பல பேர் குழப்பினவரா ஸ்ரீமங்கல்யம் கட்டுறதே கிடையாது. திருமங்கல்யம் கட்டுற முறையே தமிழர்கள் கிடையாது, தமிழ் பண்பாடுகள் கிடையாது, அதுல கிடையாது, இதுல கிடையாது. யார் சொல்லி விட வேண்டியது? எவன் கேட்க போறான் சொல்லுங்க? அந்த கணக்கே கிடையாது. ஆல் ஓவர் இந்தியா ஸ்ரீமங்கல்ய கட்டுறம் பழக்கம் உண்டு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பெண்களுக்கெல்லாம் பிரதிநிதியா உள்ளவள் ராஜராஜேஸ்வரி. இன்னைக்கு இருந்து நம்ம அப்படிதான் நினைச்சுக்கிறோம். எல்லாரும் அம்பாளுடைய வடிவம்னு தானே நம்ம பூஜை பண்றோம்.
அந்த அம்பாளை பத்தி சொல்ற லலிதா சகஸ்ரநாமத்துல ஒரு அர்ச்சனை, காமேஷபத்த மாங்கல்ய சூத்திரசோபித கந்தராயி நமஹா அப்படின்னு ஒரு அர்ச்சனை வருது. காமேஷபத்த மாங்கல்ய சூத்திரசோபித, மாங்கல்ய சூத்திரத்தை கட்டி பரமேஸ்வரன் கட்டி அது பிரகாசிக்கிறதுங்கிறது அப்ப எல்லாருக்கும் பொதுதானே. அது வெவ்வேறு வகையா இருக்கலாம். இங்க கயர் பிரதானம், தாலி பிரதானம் இல்லை. மஞ்சளை வேணாலும் கட்டிக்கலாம், நீங்க பொட்டை வேணாலும் கட்டிக்கலாம், வெறும் டாலர் வேணாலும் கட்டிக்கலாம், அதெல்லாம் உங்க சௌரியம். அது இந்த கயர் தான் பிரதானம், மஞ்ச கயர் தான் பிரதானம். இப்ப 5 விஷயம் சொல்லிட்டேன். சத்திரியர்களுக்கு வரத்தே அவர்களுக்கு மட்டும் ஒரு இடம் மாறும். கன்னிகா தானம் வாங்கிக்க மாட்டாங்க. ஏன்னா கொடுக்குறவன் கை மேல இருக்கும், வாங்குறவனுக்கு கீழே இருக்கும். தன் கை கீழே இருந்து அவ தானம் வாங்க மாட்டான். அதனால என்ன பண்ணுவா, வீரிய சுருக்கம்னு வச்சுப்பா. ஒரு போட்டி வச்சிருவா. அந்த போட்டி பலத்துக்கு இருக்கலாம், பராக்கிரமத்துக்கு இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். லட்சியத்துக்கு இருக்கும். இதுல பலம்னா என்ன, பெரிய சரீரத்தை, இந்த பலத்தை காமிக்கணும். இந்த கிருஷ்ணாவதாரத்தையே 7 காளைகளை அடக்கினான் பகவான் வரும், அது பலம். அது இன்னைக்கு கிராமத்துல அந்த கல்ல தூக்க சொல்லுவாங்க, அதுக்கு பலம்னு பேரு. பராக்கிரமம்ங்கிறது என்னன்னா, பெரிய பெரிய ஆயுதங்களை எடுத்து, இப்ப நான் வில்ல எடுத்து நான் ஏற்றன்னு சொன்ன, அது லட்சியம்னு குறி வச்சு அடிக்கிறதுங்கிறதுலாம் பாரதத்துல வரும். இங்க சீதைக்கு அது மாதிரி பராக்கிரமத்தை பணயமா வச்சு சுயம்பனை வச்சுட்டான். இதை ஏன் அவன் வச்சான்? அதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அந்த வில்ல யாராலுமே தொட முடியாது. அந்த வில்லு வச்சிருக்கிற பொட்டிய நகர்த்தறதே 5000 பேர் இழுத்தாதான் அது நகரும். அந்த பொட்டியை இழுக்கணும்னா 5000 பேர் பிடிச்சு இழுக்கணும், அப்பதான் அந்த பொட்டி நகரும். அப்படிங்கறத இதை கொண்டு போய் ஒருத்தர் வைப்பாரா, யாராலையா தூக்க முடியுமான்னா அதை வைக்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் வந்துருக்கு அவனுக்கு. இந்த தனுசு சிவபெருமான் கொடுத்து அவனுடைய பரம்பரையில வரது. ஒரு சந்தர்ப்பம் இத பூஜையில தான் வச்சிருக்கான். அதுக்குன்னு ஒரு பெரிய ரூம் கட்டி அதுலதான் பூஜை பண்ணிட்டு இருக்கான். சீதை தோழிகளோட பாலோ அம்மானேன்னு சொல்லுவா. இன்னைக்கு அம்மானேன்னு சொன்னா புரியாதுன்னு பால்னு சொல்றேன். அது மாதிரி விளையாடும் போது பந்து அடியில போயிடுது, பொட்டிக்கு அடியில. இந்த பழைய காலத்துல பழைய கோபாலபுரத்துல வசிச்ச வாழ்க்கை நான் சொல்றது கேள்வி சொன்னா புரியும். இந்த கிரிக்கெட் வந்த புதுசுல விளையாடுவா, யாராவது உள்ளையாவது போயிடுச்சுன்னா அந்த பசங்கள்லாம் அடிச்சவனை புடுங்கி எடுத்துருவான். அந்த ஆத்மாவை விழுந்துருவான், நீ தான் போய் வாங்கிட்டு வரணும், நாங்க கதவை திறந்து போக முடியாது அப்படிங்கிறான் பாருங்க. அது மாதிரி எல்லாரும் சேர்ந்துட்டு சீதைய நீ தானே போட்டேன், நீ தானே பொட்டிக்கு அடியில போச்சு, இப்ப 5000 பேர் நகர்த்தினாதான் பொட்டி நகரும், நீ தான் அதை எடுத்தாகணும் பாட அப்படின்னு சீதைக்கு ஒரு டார்கெட் மாதிரி கொடுக்க, ஒரு கட்டத்துல என்னடி பெருசா பண்றேன்னு சொல்லிட்டு இடத்துக்கு ஏழை பொட்டியை நகர்த்திட்டு பால் எடுத்துட்டான். இவன் பாக்குறான் ஜனகன், அது இப்படி திரும்பி கோணலா இருந்தது. இது எப்படி நகர்ந்தது அப்படின்னு கேட்டா, ஒரு சாமா ஆத்துல காணா போச்சு, மாறி இருக்கு, உடஞ்சு போயிடுச்சு, இது யார் பண்ணினான்னு நீங்க வேணா கேட்டு பாருங்க. யாராவது ஒத்துப்பாளா, நான் தான் பண்ணினேன்னு? ஒருத்தருமே ஒத்துக்கல. கடைசியில சீதைட்ட இவ சீதை பண்ணிருப்பான்னு அவன் நினைக்கல. கடைசியில சீதைட்ட வரும்போது நான் தான் நகர்த்தினேன்னா, எப்படி நகர்த்தினேன்னா இடத கையால நகர்த்தினேன்னா. அப்ப அவன் நினைச்சான், 5000 பேர் புடிச்சு இழுக்க வேண்டிய பொட்டிய 6 வயசு பொண்ணு இடது கையால நகர்த்தினான்னா, அப்ப அவளோட பராக்கிரமத்துக்கு தகுந்த வரன் தான் பார்க்கணும். இவ இது மாதிரி நகர்த்தினா சாம்பியன் இவள். இன்னைக்கு நம்ம பொண்ணு பார்க்க போறது NCC ட்ரெஸ் போட்டு காமிக்கிறாப்புல, அது மாதிரி சீதைக்கு போட்டோ எடுத்து வில்ல நகர்த்துற மாதிரி காமிக்கலாமேன்னா அது அந்த காலம். அதுல பண்றதுலயும் தர்ம சங்கடம் உண்டு. என்னன்னா, 5000 பேர் இழுக்கிற பொட்டியே 6 வயசு பொண்ணு இழுத்தான்னா எப்படி இழுக்க முடியும்? எந்த வகையிலயும் அது பொருந்தாது. அப்ப அந்த பொண்ணா இழுக்கல, அந்த பொண்ணுக்குள்ள பேயோ பிசாசோ இருந்திருக்கும். அந்த பலத்துலதான் இழுத்திருக்கும். அப்புறம் கல்யாணமே ஆகாது. இத சொன்னா கல்யாணமே ஆகாது. அதனால சொல்லாம பணைய வச்சுட்டான். ராமர் வந்தார். விஸ்வாமித்திரரை தான் மத்தியஸ்தரா பண்ணிட்டான். விஸ்வாமித்திரர் யார் சொல்றாரோ அவ அந்த வில்லு எடுக்கணும். விஸ்வாமித்திரர் அவரும் ஒழுங்கா சொல்லக்கூடாதோ, வச்சான்னா குழந்தாயின்னு கூப்பிட்டார். அண்ணா தம்பி 2 பேர் இருக்கிற இடத்துல குழந்தாயின்னு கூப்பிட்டா அண்ணா வருவாளா தம்பி வருவாள்? தம்பி தான் வருவான். நேர லட்சுமண சுவாமி வில்லுகிட்ட போயிட்டார். வில்லுகிட்ட போய் தாத்தா கூட்டல, தாத்தா கூட்டலான்னா
இவனை விட்டா இவன் வில்ல எடுத்து முடிச்சிருவான். அப்புறம் ராமாயணமே மாறி போயிடும். யாருக்கு கல்யாணம் ஆகும்? அப்புறம் லட்சுமணா நான் உன்னை கூப்பிடலடா அப்படின்னு சொன்னா அது அவனுக்கு அவமானம். ஏன்னா ராமரை விட பலம் கூட லட்சுமணனுக்கு தான். இந்த பின்னாடி சுந்தரகாண்டத்துல ஜெயத்யதி பலோ ராமஹா லக்ஷ்மணஸ்ட மகாபலஹா அப்படிங்கிறார். ராமரோட பலத்தை கூட அளவு வச்சு அளந்துடலாம், லட்சுமண சுவாமியோட பலத்துக்கு அளவே சொல்ல முடியாது. அதனால நிமிஷமா அவன் பண்ணிடுவான். அவனை கூப்பிடலன்னு சொன்னா அவனை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். அந்த இங்கிதம்னு பேரு. ஆமா லட்சுமணா கூப்பிட்டேன்னா என்னதுக்கு தாத்தா அப்படின்னா அவனுக்கு தெரியாது. இதுக்கு வெள்ள உடைச்சா கல்யாணம் ஆகுங்கிறதுலாம் அவனுக்கு தெரியாது. வில்ல உடைக்கணும் போட்டின்னு வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணனாவது தம்பியாவது அப்பாவாது. போட்டின்னா நாம தான் முன்னாடி நிற்கணும். இந்த ஒரு வேகம் வரணும் யாரா இருந்தாலும் வாழ்க்கையில. அப்பதான் ஜெயிக்க முடியும். அது அப்பாவோட இப்ப என்னையும் எங்க அப்பாவையுமே உட்காந்து வச்சு கதை சொல்ல சொன்னா, என்னையும் எங்க அண்ணாவையுமே உட்காந்து வச்சு கதை சொன்னா, ஐயோ அண்ணாவாச்சே அப்பாவாச்சேன்னு நான் பார்க்க மாட்டேன். எனக்கு என்ன உண்டோ அந்த எஃபெக்டை கொடுக்கணும்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா போட்டின்னு வந்தா அந்த வேகம் இருக்கதான் இருக்கணும். அதனால லட்சுமண சுவாமி அந்த வேகத்துல சொல்றார். ஆமா லட்சுமணா கூப்பிட்டேன். என்னத்துக்கு தாத்தா? உங்க அண்ணா ராமர் எடுத்து கட்ட போற வில்ல பாருங்க. ராமதனு பஷ்ய வத்சா ராமதனு பஷ்ய. இங்கித ஞாகி கோசலஹான்னு சொல்லுவா. அந்த பேசுறதே அந்த இங்கிதம் தெரியலேன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில படிச்சது முழுக்க ஜீரோ. பழகிறது தெரியலன்னா படிச்சது முழுக்க ஜீரோ. இப்ப வந்த உடனே இந்த சேர் எல்லாம் அப்படி வரிசையா போட்டிருக்கு. ஒரு இடத்துல ஃபுல்லாயிடுறது. 2 பேரா வரா, ஒத்த சேர் தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் சொல்றார், கூட வந்தவரை பார்த்து, நான் இங்க உட்கார போறேன், நீங்க எங்க உட்கார போறேன்னு கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ இங்க உட்கார கூடாதுன்னு அர்த்தம். நான் இங்க உட்கார போறேன், நீ எங்க உட்கார போறேன்னு கேட்டா அது மாதிரி ராமர் எடுத்து முடிக்க போற வில்லுன்னா நீ தொடக்கூடாதுன்னு அர்த்தம். வந்துட்டான் திரும்பி. வத்சான்னு தனியா கூட்டத்தினாலதானே இந்த கன்ஃபியூஷன் வந்ததுங்கிறதுக்காக வத்ச ஒரே ஸ்லோகத்துக்கு இத்தனை அர்த்தம். சமஸ்கிருதத்துல பதம் பிரிக்கிறதுனால வத்சராம தனுப்பஸ்ய இது ராகவம் அப்ரவீத்து அப்படிங்கிற ஸ்லோகம். வத்சா ராமதனுப்பஸ்ய வத்சராமா தனுப்பஸ்ய அப்படிங்கிறார். ராகவன்கிறது ராமனையும் சொல்லும், லட்சுமணனையும் சொல்லும், பரதனையும் சொல்லும். பின்னாடி பரதன் 100 தடவை சொல்ல போறார் ராமர் கட்சி சங்கத்துலலாம். உடனே ராமர் வந்தார். அப்படி நடந்து வந்த அழக சொல்றார் கம்பர். மாக மலங்களும் மால் விடையும் பொன் நாகமும் நாகமும் நாண நடந்தான். அப்படி எழுந்தது சிம்மம் மாதிரி எழுந்துனான், நடந்தது கால மாதிரி நடந்தான், நின்னது மலை மாதிரி நின்னான், வில்லு எடுத்தது யானை மாதிரி எடுத்தான், கையால் எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டார். அந்த சப்தம் முறிய அந்த கையை எடுத்து அந்த வில்ல எடுத்ததுதான் அங்க உள்ளவாள்லாம் பார்த்தா. அதை போய் கட்டுறதுக்குள்ள வில்ல அந்த ராமர் பிடிச்சு இழுத்த அந்த டெம்பர்ல வில்ல முடிஞ்சு போயிடுது. பிரம்மாண்டமே வெடிச்சா மாதிரி சப்தம். 6 பேரை தவிர எல்லாருமே மயக்கத்தை அடைஞ்சுட்டார். ராமர், லட்சுமணர், விஸ்வாமித்ரர், ஜனகர், சீதை, சதானந்தர்னு அந்த பக்கத்து வாத்தியார். உடனே அப்பா ஆனா ஜனகர் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பான். நீ கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாரும் ஓன்னு அழகா பத்தியலா மண்டபத்துல. அது மாதிரி அந்த கவலை தீர்ந்ததே அப்படிங்கிற மாதிரி லட்சுமணன் ஜனகன் சந்தோஷப்பட்டு கிடுகிடுன்னு அவசரப்பட்டு சீதையை அழிச்சுன்னு வந்துட கன்யாம் கனக சம்பன்னாம்னா சீதை கையை பிடிச்சிக்கிறதுக்கு. ராமருக்கு மந்திரங்கள்லாம் தெரியும், மந்திரார்த்தமும் தெரியும், சமஸ்கிருத ஞானம் உண்டோனும். பாத்திரம் யாருன்னா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்க போறேன்னா யார் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு கேட்டான். நீ தான். இந்த இவன் என்ன பண்ணிவிட்டான் தப்பு. விஸ்வாமித்திரர் தான் இங்க கார்டியன். விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்டுட்டு தான் இவன் அடுத்த ஆக்ஷன் எடுக்கணும். வில்ல முறிக்கிறவர் தான் விஸ்வாமித்திரர் பேச்ச கேட்கிற மாதிரி இருந்தவன் நிச்சயதார்த்தம் பண்ணோம்னா நேர மாப்பிள்ளையோட மாமனார் பேச ஆரம்பிக்கிறது. அது மாதிரி இவன் டைரக்ட் டீலிங் வச்சுக்கலாம்னு என்ன பண்ணினான். பெரும்பாலும் அது சண்டையில வந்துதான் முடியும், அது வேற விஷயம். இவன் டைரக்ட் டீலிங் வச்சுக்கலாம்னு என்ன பண்ணா நேர ராமர்கிட்ட போயிட்டான். விஸ்வாமித்திரரும் பார்த்தா அது என்னதான் நடக்கிறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு.